ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்டு வச்சு தான் ரொம்ப ஈஸியாக ஒரு கேம் பண்ண போகிறோம். இதுக்காக ரவுண்ட் சைஸ் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன சைஸ் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டு இப்போ இந்த உள்ளே இருக்க பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு இதுதான் தேவை. இப்போது இதில் ரவுண்ட்ஸ் அங்கங்கே ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 12 ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 டேரெக்ஷனில் 4 ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒன்று போட்டால் கரெக்டாக அதோட ஆப்போசிட் சைடில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி இங்கே ஒன்று, அதோடைய ஆப்போசிட்டில் ஒன்று, இப்போ மீதி இருக்க இந்த இடத்துல இங்கே ஒன்று, அது பக்கத்தில் ஒன்று. ஸோ ரெண்டு நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் 12 ரவுண்ட்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த கார்ட்போர்ட் கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நீட்டான கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து வச்சிடலாம். திரும்ப ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டை விட கொஞ்சம் சின்னதாக ரவுண்ட்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதுவும் சேம் அதே 12 ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி ட்ரா பண்ணி இதையும் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதோடைய ஒரு சைடில் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளூ கலர் எடுத்துக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேப்பர் எப்படி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 6 கலர் ஸ்கெட்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த சைடில் ஒரு கலரை எடுத்து ஷேட் பண்ணிக்கலாம். ஒரே கலரை வந்து 2 ரவுண்ட்ஸில் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வயலட் கலர் பண்ணுறேன். ஸோ வயலட் வந்து 2 பீஸை நம்ம ஷேட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ப்ரோ சர்க்கிள் இல்லைன்னா நீங்கள் ரஃப்பாகவே ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வயலட், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்ச், ப்ரௌன், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். பிங்க் அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி 6 செட்ஸில் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்க போகிறோம். நான் 4x4 சென்டிமீட்டரில் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே 6 கலரை இதுலேயும் திரும்ப ஷேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீஸ்லேயும் ஒரு கலரை ஷேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேட் பண்ணதுக்கப்புறமா இந்த கலர்ஸ் வந்து வெளில தெரிகிற மாதிரி இதை வந்து அவுட் சைடில் இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சைடில். இப்போ இதுக்கு மேலே இந்த கார்ட்போர்டை இப்படி ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி இதோட இன்னொரு சைடில். ஸோ 3 பீஸ் ஒட்டியாச்சு. இப்போ மீதி இருக்க ஒரு பீஸை இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுவும் ஒட்டினதுக்கப்புறமா மீதி இருக்க 2 பீஸையும் நம்ம வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு க்யூப் மாதிரி ஒரு டைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக நல்லா ஒட்டி நல்லா செட் ஆகட்டும். நமக்கு இப்போ டைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து அதில் காயின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா ஷஃபில் பண்ணிக்கணும். ஸோ திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஷஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலர் எதுன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஷஃபில் பண்ணிக்கலாம். ஷஃபில் பண்ணிவிட்டு
இப்போது இந்த ஒரு ரவுண்ட்குள்ளேயும் ஒரு காயின் வந்து வைக்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் 1 டைஸ் பண்ணும்போது இப்போ க்ரீன் கலர் விழுதுன்னா நம்ம ஏதாவது 2 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரீன் இருக்குது, இப்போது இதில் வந்து ப்ளூ வந்துடுச்சு. ரெண்டுமே க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேறு இருக்கும்போது திரும்ப மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பிளேயர் 2 விளையாடும் போது இப்போ ஆரஞ்சு வந்திருக்கு அப்படின்னா திரும்ப 2 அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆரஞ்சு இருக்குது, ஸோ இதுவும் ஆரஞ்சே இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி யார் நிறைய எடுத்துக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வின். இது ஒரு மெமரி கேம் மாதிரி தான் வித் டைஸோட. ஸோ அதனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்போசிட் பர்சன் ஓப்பன் பண்ணுறதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி இந்த கேம் செய்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.